ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி மார்னிங்கு ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ காலையில் போடுறேன். ஆஸ் யூஷுவல் எனக்கு எப்பயுமே வந்து டைமிங் வந்து இந்த டைமிங் கிடையாது. இந்த டைமிங்லாம் செம்ம பிஸி நான். சரி, நிறையா பேர் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறதுலேருந்து தெரியுது நிறைய கஷ்டங்களில் இருக்கீங்க. எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல, எதை நம்புறதுன்னு தெரியல, யாரை நம்புறதுன்னு தெரியல, அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்போராட்டத்தில் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நான் ப்ரேயர் பண்ணும்போது வேண்டிக்கும்போது என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் எனக்காகவும் வேண்டிக்கோங்க அப்படின்னு கேட்டதுக்காக இப்போ எனக்கு என்ன ஒரு சின்ன தாட் அப்படின்னா, நான் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்குவேன், இந்த உலகத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்குவேன். ஸ்பெஷலாக என்னோடய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்காக அவங்களோட பிரச்சனை என்ன, கோரிக்கை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப்ரேயரில் வச்சு நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு கடவுள்கிட்டேருந்து ப்ளஸ்ஸிங் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாட்டை இப்போ தோணுச்சு. அதனால் நான் சடனாக வீடியோ போட்டுட்டேன். பார்க்குற வியூவர்ஸு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேர், உங்களோட பிரச்சனை ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் வேணாங்க. என்னோடய பேர் சப்போஸ் வந்து என்னோடய பேர் வந்து ரோஜா அப்படின்னா ரோஜா, உங்களோட ப்ராப்ளம் என்ன அது மட்டும் எழுதுங்க. ஏன்னா இது பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப டீட்டெயில்ஸாக வேண்டாம். உங்கள் பிரச்சனையை மட்டும் சொல்லுங்கள். உங்கள் பேரை சொல்லி உங்கள் பிரச்சனையை சொன்னாலே அந்த கடவுளுக்கு தெரியும். எனக்கு வந்து உங்கள் பிரச்சனை முழுசாக தெரியணுங்கிற அவசியம் இல்லைங்க. உங்கள் பேர், நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்களோட கோரிக்கையை நான் கடவுள்கிட்ட வைக்க போகிறேன். கடவுள் தான் அதுக்கு உண்டான தீர்வை வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டாக கொடுப்பாங்க. நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. நான் வந்து ஒரு டூல் தான், கடவுளோட டூல். அவர் என்ன சொல்கிறாரோ மீடியேட்டராக தான் உங்களோட ப்ராப்ளம் நான் அவர்கிட்ட சொல்ல போகிறேன். அவரோட பிளெஸ்ஸிங் வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு உங்கள் பேர் கூட எனக்கு தேவையில்லை. பட் வந்து பேர் சொல்லிவிட்டு உங்களோட ப்ராப்ளம் நான் சொல்லும்போது இது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் பேர், உங்கள் பிரச்சனை மட்டும் இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய ப்ரேயர் வந்து நானே சொல்லக்கூடாது, பவர்ஃபுல்லாக இருக்கும். கடவுள்கிட்ட நான் போராடி மன்றாடி எனக்கு எப்படி நான் வேண்டிக்கிறேனோ அதே மாதிரி மற்றவங்களுக்காகவும் வேண்டிக்குவேன். அதனால தான் நான் இன்றைக்கி இவ்வளோ பாசிட்டிவிட்டியாக, இன்றைக்கி நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா என்னோடய பாசிட்டிவிட்டியும் ப்ளஸ் கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸும் தான் காரணம். உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன். உங்களோட பேர் எழுதி கமெண்ட் பண்ண